அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? வழக்கம் போலதான். உன்னியேட்டனுக்கு ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள வந்ததும் இளமை திரும்பிடுச்சு. கடந்த 25 வருஷ காலமா ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டு இருந்தானோ அதை திரும்பவும் ஆரம்பிச்சிட்டான். கூப்பிட அவன. டேய் உன்னியேட்டா, அங்க என்னடா பண்ற? டேய் வாடா போலாமா? இவன் ஒருத்தன்டா. இன்னும் நியூஸ் ரீலே முடியல, அதுக்குள்ள படம் முடிஞ்சாச்சான்னு கேக்குற? டேய் எவ்வளவு நேரம் தான் இங்கே உட்காந்து இருக்கிறது? கொஞ்ச நேரம் இருடா மச்சான். டேய் யார? உன்னதான்டா. ஆமாண்டா, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்னப்பா இது, காலேஜ் பொண்ணு கலீஜா பேசுது? டேய் ராகவிக்குள்ள பல சொர்ணாக்கள் பெட்ஷீட் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணிடாத, தாங்க மாட்டேன். ஏன் ராகவி, கொஞ்ச நேரம் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா பிரேக் போடுற. நீ எங்க கூட இருக்க, இங்க என்ன பிளாஷ்பேக் ஓட்டுறாங்க? நாங்க தான் இங்க கோச்சிங் கொடுக்க வந்திருக்கோம். உனக்கு இங்க என்ன வேலை? ராகவி, இந்த பிளாக் கேட்ஸ்னு கேள்விப்பட்டதுல அந்த மாதிரி தான் உங்க பாதுகாப்புக்காக வந்திருக்கேன். எங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு? என்ன ராகவி, உன்னோட ரிஷியோட உயிருக்கு டிங்கனங்களால எந்நேரமும் ஆபத்து ஏற்படலான்னு உளவுத்துறையில இருந்து ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. என்னடா என்னமோ மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி சொல்ற? இல்ல மச்சான், நிஜமாதான். நம்ம ஸ்கூல்ல நாம டிங்கனங்களா இருந்த மாதிரி இந்த ஸ்கூல்லயும் சில டிங்கனங்க இருக்கானுங்க. அவனுங்களுக்கு ராகவி நீயும் கோச்சிங் கொடுக்கறது சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதான் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பிளாக் கிளாஸோட பிளாக் கேட்ஸா நிக்கிற. என்ன கதை விடுற? இல்ல ராகவி, அவனுங்க தான் புலி டீமோட விடாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. யார் அவனுங்க? அங்கே பார், ரெட் ட்ரெஸ்ல 3 மஸ்கிட்டோஸ் வந்துட்டு இருக்கானுங்க. ஏண்டா அவனுங்களா மஸ்கிட்டோஸ்? முதுமலை ஃபாரஸ்ட்ல இருந்து வரானுங்க. அவனுங்கள போய் அந்த கண்ணாடி அவுர்றா அவுர்றா. டேய் வாங்கடா இங்க. இப்ப பாரு. கலக்கு மாப்ள. அண்ணா, எனி ஹெல்ப்? ஏதாவது ரோடு கிராஸ் பண்ணி விடணுமா? நக்கலு பொழந்துருவேன். ஏன் கோவப்படுறீங்க? ஓகே. என்ன ராகிங்கா? ஸ்கூல் ஃபைனல்ல நிக்கிறோம், இப்ப போய் ராகிங்னா? என்னடா ஏதோ பஸ் ஸ்டாப்ல நிக்கிற மாதிரி சொல்றீங்க? ராகிங்னா ராகிங் தான் அண்ணன். யாருன்னு தெரியும்ல? தெரியுமா? இதுக்கு முன்னாடி யாராவது உங்களை ரேக் பண்ணிருக்காங்களா? என்ன பண்ண சொன்னாங்க? ட்ரெயின் ஓட்ட சொல்லுவாங்க, பாட்டு பாட சொல்லுவாங்க. நான் இப்படி மச்சான் அதையே பண்ண சொல்லிடலாமா? ஏண்டா இது கூட ஐடியா யோசிக்க மாட்டேன், ஏதோ ஒண்ணு பண்ணு. அபி தேக்கோ, ஆளுக்கு ஒரு பாட்டு பாடிட்டு திரும்பி பார்க்காம ஓடி போங்க. Baba black ship aviating wool. Yes sir, 3 bags full. டேய், நாங்க யாருன்னு தெரியுமில்ல? தெரியுமே. யாரு நீங்க? எங்களே கலாய்க்கிறீங்களா? நீங்களாம் மினி டிங்கன்ஸ்டா, நாங்களாம் உங்களுக்கு சீனியர் டிங்கன்ஸ். சும்மா ஃபன்னுக்கு தான் பண்ணா, சீரியஸா எடுத்துக்காதீங்க. எனிவே மைக்கேல், மைக்கேல், ஹாய் ஜானி. டேய் நீ பிரபு. அது இது யாரும் தெரியும்ல? தெரியுமே, ராகவிக்கா. அக்கா, நான் பிரபு, இவன் மைக்கேல், இவன் ஜானி. ஏண்டா அப்ப தெரிஞ்சுக்கிட்டே தான் கலாய்ச்சிங்களா? ஆமா. டேய் யாரடா உங்க டீம்ல சைனீஸ்? புரியலையே தம்பி. எங்க டிங்கன்ஸ் டீம்ல சைனீஸ்னு ஒருத்தன் தான். அவன் தான் எங்க எல்லாருக்கும் ஹெட். அதான் உங்க டீம்ல யார் சைனீஸ்னு கேட்டேன். இவன் தான் பெரிய டான்சர். அட அவனும் டான்சர் தான். பாட்டு டான்ஸ்னா வினித் சும்மா பிச்சு உதருவான். அவர் வரலையாண்ணா? இல்ல, ஃபேமிலி ப்ராப்ளத்தினால ஸ்கூல்ல இருந்து ரிலீவ் ஆகி போயிட்டான். அவனை அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் பார்க்கல. ஆனால் அவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு திரும்பவும் கிடைக்க மாட்டான். நீங்கள் கூட உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனாலும் பிரிஞ்சிடாதீங்க. அதோட கஷ்டம் அனுபவிச்சாதான் தெரியும்.
சரி அப்போ நாங்கள் கிளம்புறோம். ம் சரிடா. வரேன்டா. வாங்கடா. பார்க்கலாம்ண்ணா. பாய் பாய். கனா காணும் காலங்கள்